இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்கும் மிக முக்கியமான சில உணவுகளை தான். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முன்னணியா இருக்கிறது இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் தான். அவை தொற்று நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாத்து ஆரோக்கியமா நம்மளை வச்சிருக்கோம். பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் பிற நோய் கிருமிகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை கண்டறிந்து அகற்ற நம்மளுடைய உடல் இந்த வெள்ளை அணுக்களை நம்பி இருக்கு. எனவே உடல்ல WBC போதுமான சமநிலையை உறுதி செய்வது ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க அவசியம். சீரான வெள்ளை ரத்த அணுக்களின் எண்ணிக்கை முக்கியமானது என்றாலும் மரபணு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உட்பட பல்வேறு காரணங்கள் அதன் உற்பத்தியை பாதிக்குது என்பதால் இது சவாலானதுதான். எனவே அதை சமநிலையில் வைத்திருக்க என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க கொடுக்கிற இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலே போதும். உடல்ல வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை இயற்கையாகவே அதிகரிக்க சிறந்த 8 உணவுகள் தான் நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். அதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்க சிறந்த 8 உணவுகள் என்ன? முதல்ல சிட்ரஸ் பழங்கள். வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை எளிதாக்க உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய மிகவும் பொதுவான பழங்கள் அல்லது உணவுகளில் ஒன்று ஆரஞ்சு, எலும்பிச்சை மற்றும் திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் பழங்கள் தான். அது எப்படி நம்மளுக்கு உதவுதுன்னா, வைட்டமின் C நிறைந்தது, ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்குது, வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டுது. அடுத்தது பெரி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெரி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. வைட்டமின் C மற்றும் பிளவனாய்டுகள் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி மற்றும் ராஸ்பெரி ஆகியவை இயற்கையாகவே WBC-களை அதிகரிக்க உதவும். இந்த பெரிகள் நம்மளுக்கு எப்படி உதவுதுன்னா, வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. அதே மாதிரி வெள்ளை ரத்த அணுக்களின் செயல்பாட்டையும் இது அதிகரிக்குது. அடுத்தது பூண்டு. பூண்டு ஒரு சூப்பர் ஃபுட். இது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு மட்டும் இல்லாம உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இதில் அல்லிசின் மற்றும் பிற சேர்மங்கள் இருக்கு. அவை ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்குது மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டவும் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துது. உங்களை ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும். பல நோய்கள் அல்லது பொதுவான தொற்றுகள் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்குது. இலைக்கீரைகள். உங்கள் தட்டில் எப்போதுமே இருக்க வேண்டிய கீரைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விரும்புவதற்கு இப்போது உங்களுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. கீரை, கோஸ் மற்றும் ஸ்விஸ் சாட் ஆகியவை ஆரோக்கியமான வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் ஆரோக்கியமான பச்சை தேர்வுகள் தான். இது எப்படி உதவும்? இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்மளுக்கு கொடுக்குது. வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தி மற்றும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்குது. விட்டமின் A, C மற்றும் E ஆகியவற்றின் சிறந்த ஆதாரம். இது ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்களும் நிறைந்திருக்கு. அடுத்தது தயிர். தயிர் ஒரு காதல். இல்லை என்றால் அதை விரும்ப வேண்டிய நேரம் இது. அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். நல்ல குடல் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதோடு மட்டும் இல்லாம இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் ஊக்குவிக்குது. இது எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, குடல் நுண்ணுயிருக்கு ஆதரவளிக்கும் ப்ரோபயோட்டிக்களை கொண்டு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது, வீக்கத்தையும் கட்டுப்படுத்த உதவுது, வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியையும் ஊக்குவிக்குது. அடுத்தது பெல் பெப்பர்ஸ். பெல் பெப்பர்ஸ்னா குடைமிளகாய்னு சொல்லுவாங்க. வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகரிக்க உதவும் மற்றொரு ஆரோக்கியமான உணவு தான் இந்த பெல் பெப்பர்ஸ். பெரும்பாலான மக்கள் இதை விரும்பாவிட்டாலும் அவர்கள் அதை விரும்ப வேண்டும். ஏன்னா இது உங்கள் உணவுல ஒரு சுவையான சுவையை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாம உங்கள் உணவில் ஊட்டச்சத்தையும் சேர்க்குது. இது எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல விட்டமின் C மற்றும் பீட்டா கேரட்டின் நிறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆக்சிஜனேற்றங்களையும் வழங்குது, வெள்ளை ரத்த அணுக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துது. அடுத்தது இஞ்சி. இஞ்சி உங்கள் தேநீர் அல்லது உணவுல சுவையை சேர்ப்பதற்கு மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்குது. இது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியையும் தூண்டுது மற்றும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்குது. மஞ்சள். மஞ்சள் ஒரு காரணத்துக்காக தங்க மசாலா என்று அழைக்கப்படுது. உங்கள் உணவுகளுக்கு தங்க நிறத்தையும் சுவையான சுவையையும் சேர்ப்பதோடு மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குது. இதுல குர்குமின் இருக்கு.
இது அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளுக்கு பெயர் பெற்றது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. வெள்ளை ரத்த அணுக்கள் உற்பத்தியையும் அதிகரிக்குது. அதே மாதிரி உணவு முறையை தவிர உங்கள் வாழ்க்கை முறை தேர்வுகளையும் நீங்க வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை பாதிக்குது. நீங்க எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, போதுமான தூக்கம், நோய் எதிர்ப்பு செயல்பாட்டு மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை ஆதரிப்பது முக்கியம் என்பதால் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தூங்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவது மட்டும் போதாது, உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பதும் மிகவும் முக்கியம். எனவே இரத்த ஓட்டம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் செயல்பாட்டை தூண்டுவதற்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது நீங்க சாதாரண முதல் மிதமான உடற்பயிற்சியை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மன அழுத்தத்தையும் குறைக்கணும். மன அழுத்தம் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கு பங்களிக்குது மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியையும் பாதிக்குது. எனவே ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு மன அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப அவசியம். மொத்தத்துல இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது ஏதோ ஒரு வகையில வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்க உதவும். இது உங்கள் உடலின் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து சீரான உடன் வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் மற்றும் மன அழுத்தம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை சேர்ப்பது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கவும் உங்கள் ஒட்டுமொத்த உயிர் சத்தை அதிகரிக்கவும் உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.